ஸ்டேடியம்ல கொண்டாட்டம் அமோகமா இருக்கு. அதுக்கு காரணம் கிரிம் எஃப்சி சர்க்கஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. சுவாரஸ்யம் என்னன்னா இவங்களோட இந்த புது மூவை எந்த கோல் கீப்பராலையும் தடுக்க முடியும்னு தோணல. தி கோஸ்ட் ட்ரெயின். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோச் பெல்மண்ட், இந்த கோஸ்ட் ட்ரெயின் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது ஏன் ஐடியா இல்ல. கிரிம்மோட நீண்ட வரலாற்றுல இருந்த எல்லா மேனேஜருமே அவங்க ஃபுட்பால் நாலேஜ பழமையான புக்ல மறைச்சு வச்சாங்க. தி டாட்டினோமிகால். யாராவது அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுறீங்களா ப்ளீஸ்? சாரி சார். என்ன காமெடி நம்புற மாதிரியே இருக்கு. இந்த கோஸ்ட் ட்ரெயின் ஐடியாவை பார்க்கும்போது தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாத. பயமா தான் இருக்கு. நிஜமாவா? கோஸ்ட் ட்ரெயினை தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கோலி வேணும் இல்லையா? அதானே கேமுக்கு முன்னாடி பிக் பாக்கு மட்டும் ஏன் பிரேக் விடுறீங்க? பிக் போ கோஸ்ட் ட்ரெயினை தடுக்கிறதுக்காக ஒரு முக்கிய வேலையில இறங்கி இருக்கான். நமக்கு இருக்கிற கடைசி பாதுகாப்பு அவன் தான். நம்ம ஆப்போனன்ட்ஸை பாருங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கூட மோதுறதுல கிரிம் டீமுக்கு ஏதாவது பர்சனல் கணக்கு இருக்கா? பிக் போ எதிர்பாராத விதமா அவங்க ஸ்ட்ரைக்கரை அன்னைக்கு காயப்படுத்தினாரு. ஸ்பைக் டாசன். அப்படிலாம் கிடையாது. ஸ்பைக் டவுசன் உண்மையிலேயே நல்ல பிளேயர் தான். ஆனா அவனுடைய நடத்தை எங்க கிளப்போடைய பேரையே கெடுத்துடுச்சு. அவன் கெரியர் முடிஞ்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அப்படின்னு நீ தப்பு கணக்கு போடாத. என் ட்ரோஃபிஸ்லாம் அழகா இருக்கு. ஆனா என் கலெக்ஷன் இன்னும் முழுமையடையல. ஆனா அந்த நாள் நெருங்கிடுச்சு. சீக்கிரமே அந்த பிக் போவோட கேரியரை நான் அழிச்சிடுவேன். அவன் என்னோடத அழிச்ச மாதிரியே அவனுடைய கிளவுஸ் என்னோட ஃபைனல் ட்ரோஃபியா இதே இடத்துல வைப்பேன். என்னம்மா நீங்க? நான் பழி வாங்குறதுக்கு திட்டம் போடுறப்போ எதுக்கு தொல்லை பண்றீங்க? அம்மாவை எதிர்த்து பேசுறது உனக்கு நல்லது கிடையாதுடா செல்லம். மன்னிச்சிடுங்க அம்மா. இந்த குகையை விட்டு வெளியே போற ஐடியாவே இல்லையா சார்? ரொம்ப நேரமா இங்கேயே இருந்துட்டீங்க. அதுக்கும் பலன் கிடைச்சிருக்கு. கிரிம்மோட புது டெக்னிக் என்னங்கறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாலோட பொசிஷன் மறைக்கிறதுக்காக டைட்டான ஃபார்மேஷன்ல ஓடி வராங்க. அதனால கீப்பருக்கு ஷாட் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. கோஸ்ட் ட்ரெயின் அடிக்கிற எந்த ஒரு கோலையும் தடுக்கிற அளவுக்கு என்னோட ரிஃப்ளெக்ஸும் பொசிஷனும் ரொம்ப கச்சிதமா இருக்கணும். அதை நீங்க எப்படி செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க சார்? இந்த குவாட் கேனன்ஸ் மூலமா. அப்பவே கிரீம் கிளப்ல சொன்னேன், நான் இல்லாம அவங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு. அது மட்டும் இல்ல, அவங்களோட இந்த ஸ்பெஷல் டாக்டிக் நாமிகான நான் திருட போறேன். ஓகே, அடுத்ததா பிக் போவுக்கு ஒரு விசிட் போட்டுட்டு வருவோம். அம்மா, நான் இதுல சிக்கிக்கிட்டேன். கவலைப்படாதடா செல்லம், நான் உடனே ஏதாவது ஆயில் கொண்டு வரேன். அதை போட்டு உன்னை சீக்கிரமே வெளியில எடுத்துடலாம். Activate quad cannon. எஸ், என் காதுல விழுந்துச்சு. எதுக்கு அழுத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ருசியான இந்த ஸ்ட்ரூடல் வேணுமா? வாசனை தூக்குது. கொஞ்சம் உள்ள வாங்க. ருசியான ஸ்ட்ரூடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வசதியா போச்சு.
இன்னைக்கு மாட்டின. Close to train safe ratio 100%. Quad cannons entering sleep mode. ஆல்பர்ட், அது நீதானா? Quad cannons initiated. Speed increased. Danger. Danger warning. Disengage. Power disconnected. Please contact an authorized quad cannon technician. என்ன ஒரு அழகான ட்ரோஃபி. என்னது இது? சின்ன குழந்தைங்க மாதிரி பழி வாங்குற விளையாட்டெல்லாம். நீ என் கரியர் அழிச்ச மாதிரி. நீ என் கரியர் அழிச்ச மாதிரி உலகத்தை அழிக்காம நான் விட மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, குழந்தைத்தனமா இருக்கு. ஆனா எனக்கு அடிப்படல. உன் திட்டம் தோத்துருச்சு. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லா ஆங்கிள்ஸையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும் கிடையாது பிக் போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். யாரோ ஒரு வயசான லேடி பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. ருசியான ஸ்டூடலும் வச்சிருந்தாங்க. அது ஒன்னும் வயசான லேடி கிடையாது. வந்தது ஸ்பைக் டாசன். ஸ்பைக் டாசனா? அவன் இன்னும் திருந்தவே இல்லையா? இப்ப நாம என்னதான் சார் பண்றது? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். கிரிம்மோட நடக்க போற மேட்சுக்கு எனக்கு ரெஸ்ட் அவசியம். அவன் என் பரம எதிரி அம்மா. பிக் போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் என் எதிரிதான். அது மட்டும் இல்லாம என் விளையாட்ட நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். டாக்டமோனகான் புக் திருடு போன விஷயமா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். குட் மார்னிங் சார். நல்லா தூங்கினீங்களா? கோஸ்டேனோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட நான் தயாராயிட்டேன். மறுபடியும் ஸ்டூடலுக்காக ஏமாந்துடாது, சரியா? நேரம் பார்த்து ஜோக் அடிக்கிறீங்க. நான் ஏஜென்ட் 1. நான் ஏஜென்ட் 2. சூப்பர் லீக் டிசிப்ளினரி போர்ட்ல இருந்து வந்திருக்கோம். எனக்கு இவங்க இன்னும் நம்பர் கொடுக்கல. ஆனா இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டா எனக்கு சூப்பர் நம்பர் தருவாங்க. உன் ஏஜென்ட் ரூல் புக்க படி. ஓகே. ரூல் 4.73. சூப்பர் லீக் ஏஜென்ட் எப்பவுமே அமைதியா இருக்கணும். அப்பதான் மனசு கிளியரா இருக்கும். அதோட பார்க்கிறதுக்கும் நம்ம ரொம்ப சூப்பரா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட பிக் போ டாக்டோனாமிக்கோ புக்க திருடினதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எல்லா ஆங்கிளையும் தெரிஞ்சது நீ ஒருத்தன் மட்டும் தானே நினைச்சுக்காத பிக் போ. ஸ்பைக் என்ன காயப்படுத்துறதுக்காக மட்டும் இங்க வரல, என் மேல பழி சுமத்த வந்திருக்கான். நீங்க தப்பா நினைக்கலனா உள்ள வந்து பார்க்கலாமா? பிக் போக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? எங்களுக்கு கிடைச்ச திடீர் தகவல் தான். எல்லாத்துக்கும் மேல பிக் போ கோஸ்ட் ட்ரெயின் கூட மோத போறாரு. அதனால அந்த புக்கை திருடுனா அதிக லாபம் அவருக்கு தான் கிடைக்கும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது முறையில ஜூனியர். ரூல் 1.7. சூப்பர் லீக் ஏஜென்ட் எப்பவும் சிரிக்க கூடாது. இதுல ஏதோ கிரீஸ் இருக்கு. கிரிம்மோட பஸ்லயும் நமக்கு இதே தான் கிடைச்சது. பிக் போ தான் இனி நம்ம பிரைம் சஸ்பெக்ட். அப்படியா? ஸ்ட்ரைக்கர் லேண்ட் முழுக்க உடனே செய்தி அனுப்பிடுங்க. நேத்து ராத்திரி ஸ்பைக் இங்க வந்தப்போ வேணும்னே இந்த புக்கை இங்க விட்டுட்டு போயிருக்கான். வாழ்க்கை முழுக்க நான் கேம்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் சார்? நான் தப்பு செய்யலைங்கிறத நிரூபிக்கணும்.
ஆனா இப்போ கேம் வேற இருக்கு. அது எனக்கும் தெரியும் சார். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. ஃபுட்பால் பிச்சுக்கு போயிட்டீங்கன்னா இவங்க கண்ணுல மாட்டிக்குவீங்களே. ஒருவேளை அதுக்கு அவசியம் இல்லையோ என்னவோ. கொஞ்சம் இதை பாத்தியா? த சூப்பர் லீக் ஏஜென்ட்ஸ் ரூல் புக். நான் கேம்ல கலக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கோஸ்ட் ட்ரெயினை தடுக்க போறேன். ஸ்பைக் தான் குற்றவாளிங்கிறதையும் நிரூபிக்க போறேன். இதெல்லாம் கேட்கறப்பவே தலை சுத்துது சார். இன்னைக்கு ஸ்ட்ரைக்கர் லேண்ட்ல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கிரிம்ஸோட தீவிரமான ரசிகர்கள் எல்லாரும் ஸ்டேடியம் சுத்தி வலிச்சிருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு நிமிஷம் அள்ளு கிளம்புது. இன்னைக்கு இன்னொரு வினோதமான விஷயமும் நடக்குது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நம்பர் 2 கோலியோட ஆரம்பிக்கிறாங்க. நோவா மதா. ஆனா கோஸ்டோடைய தாக்குதலை சமாளிக்கிற திறமை பிக் போக்கு மட்டும்தான் இருக்கு. அத கவனிச்சியா ஃப்ரெண்டா? சுக்க 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 டோ டோ. கோஸ்ட் ட்ரெயின் இதோ வந்துட்டாங்க. ஏய் பாலங்க. நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நண்பா. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இதை விட பெரிய கோல் கீப்பரை செலக்ட் பண்ணிருக்கணும். ஒரு நிமிஷம். உன்ன மாதிரி அடையாளத்தோட இருக்கிற ஒருத்தரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஓ, கிரிம் ஃபேனா? சரி, உள்ள போங்க தம்பிங்களா. கோஸ்ட் ட்ரெயினோட தாக்குதலால சூப்பர் கோல் விழுந்திருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க கைஸ். நான் சொதப்பிட்டேன்ல. கவலைப்படாத நண்பா, யாராலையுமே கோஸ்ட் ட்ரெயினை தடுக்க முடியாது. என்னால இவ்வளவு நேரம் நீ எங்க போன? அதுவா, அந்த ஸ்பைக் டாக்டினாமிக்கார நான் திருடிட்டதா என் மேல பழி போட்டான். அதனால இப்போ இந்த SLDB என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை கேக்குறேன்னு நீ தப்பா நினைக்காத. ஆனா கோஸ்ட் ட்ரெயினை தடுக்கிறதுக்கு நீ ஏதாவது வழி கண்டுபிடிச்ச பிக் போ? கவலைப்படாதீங்க கைஸ், இது சம்பந்தமா எனக்கு எல்லா ஆங்கிளும் தெரியும். ஒரு நிமிஷம். ஒருவேளை நீ கோஸ்ட் ட்ரெயினை தடுத்துட்டேன்னா நீ டாக்டினாமிக்கான திருடின மாதிரி தானே அர்த்தம். அவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அத பத்தி யோசிச்சு பாத்தியா? அதான்ப்பா, ஒரு பர்பஸ்க்காக வேணும்னே கோல் விடுறது. அதானே, சில விஷயங்கள் ஃபுட்பாலை விட ரொம்பவும் முக்கியம். சும்மா சொன்னேன். ஸ்பைக் டாசனை ஜெயிக்க நான் விட போறதில்ல. இப்பவே பிச்சில் இறங்கி கோஸ்ட் ட்ரெயினை நான் தடுக்க போறேன் பாரு. ஆனா நீ எப்படி பிச்சுக்கு போக முடியும்? இந்த இடத்துல ஏகப்பட்ட சூப்பர் லீக் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. சூப்பர் லீக் ரூல் புக்கால எனக்கு கொஞ்சம் உதவியும் கிடைக்க போகுது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு அருமையான செய்தி காத்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவங்க நோவா மதாக்க தூக்கிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு கெட்ட செய்தியும் இருக்கு. அவங்களுக்கு வேற கோல் கீப்பர் இல்ல. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் செகண்ட் ஹாஃப் கோல் கீப்பர் இல்லாமலேயே ஆரம்பிக்கிறாங்களா? பிக் போ அசையாம அங்கேயே நில்ல. ரூல் 54.72 நீதான் குற்றவாளி. கோஸ்ட் ட்ரெயினை தடுக்க முயற்சி பண்ணதுக்காகவே உன் கேரியரை நீ இழக்க போற. நீ இந்த கேமை மிஸ் பண்ண தான் போற. நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே நான் ஒன்னும் அந்த புக்கை திருடல. அந்த ஸ்பைக் டாசன் தான் என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கான். மரியாதையா சரணடைஞ்சிடு பிக் போ. நீ ஓடுறதுக்கு இடமே இல்ல, ஒளிஞ்சிக்கிறதுக்கும் இடம் இல்ல. நான் ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரூல் 7.94. நீ சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். கேம் டைம் அப்போ எந்த சூப்பர் லீக் ஏஜென்ட்ஸும் ஃபீல்டுக்குள்ள வரக்கூடாது. பிக் போ திடீர்னு கூட்டத்தை பொளந்துக்கிட்டு வந்து குதிக்கிறாரு. ஆனா விளாடிமிர் சாவிச் ஏற்கனவே கோல் போட தயாரா இருக்காரு. என்ன ஒரு அட்டகாசமான சேவ். பிக் போ தப்பிச்சு ஃபீல்டுக்குள்ள போயிட்டான். கேம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நாம அவனை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணணும். அஃபர்மேட்டிவ். 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 பிக் போ திரும்ப வந்துட்டாரு. அதனால சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்க தானே போறோம் பிரண்டா.
ஆல்ரைட் गाइस பிக் போ நம்ம டீமுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கான். அவனுக்காகவாவது ஜெயிச்சு காட்டணும். Affirmative. அது கோல் தான். இது நியாயமே கிடையாது. பிக் போ எங்களை ஏமாத்துறான். ஸ்பைக்குங்கிற பேர்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? அவன் தான் அவரை ஃப்ரேம் பண்றதா சொல்றாரு. என்ன கதை சொல்றீங்க? ஸ்பைக் டவுசன்லாம் பழைய கதை. ஓஹோ, யாராவது வீட்டை இருக்கீங்களா? என்னவா அவன் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறானா? ஓ, அப்படின்னா நாம இன்னைக்கு இங்க அழைய விருந்தாளி தான். இந்த தருணத்துக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனி என்ன தடுக்க பிக் போ இல்ல. என் ட்ரோஃபியை இப்போ நான் அடைய போறேன். என்ன இது? இல்ல இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. கிரம் டீம் மறுபடியும் அட்டாக்ல இறங்குறாங்க. ஆனா இந்த தடவை பிக் போ அவங்கள தடுக்கிறதுக்கு கோல் போஸ்ட்ல தயாரா இருக்காரு. என்னது? அவன் மறுபடியும் விளையாடுறானா? அந்த கிளவுஸ் எனக்கு தான் சொந்தமாகணும். இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இனி ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சார். பிக் போ அவங்களோட டீமோட ஸ்கோரை லெவல் பண்ண உதவி பண்ணிருக்காரு. ஆனா உண்மையான சேலஞ்ச் இதுதான். கோஸ்ட் ட்ரெயின். நானே இப்படி சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா பிக் போ மிஸ் பண்ணா நல்லா இருக்கும். கவலை எனக்கு புரியுது நண்பா. என்ன ஒரு சேவ். அப்படி போடு பிக் போ. என்னால இத நம்பவே முடியல. கோஸ்ட் ட்ரெயின் போட்ட முதல் கோலை தடுத்தது இவர் மட்டும்தான். Affirmative. ஏய், ஸ்கிரிப்ட்ல உனக்கு புது டயலாகே இல்லையா தம்பி? Affirmative. ஸ்ட்ரூடர் வேணுமா? யாரு? நல்ல ருசியான தரமான ஸ்ட்ரூடர். ஸ்ட்ரூடர் நல்ல சூடா இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. ஓ, மாட்னியா? இப்போ நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பிக் பாஸ் சாதிப்பாரா? இல்லனா அந்த கோஸ்ட் ட்ரெயின் மறுபடியும் ஜெயிக்க போறாங்களா? எப்படியாவது நான் ஸ்பைக்கை வெளியே வர வச்சாகணும். இல்லனா என் கதை முடிஞ்சது. ஆனா எப்படி? என்னோட அழகான ட்ரோஃபி. என்னோட பொசிஷனும் ரிஃப்ளெக்ஸும் ரொம்ப கரெக்டா இருக்கணும். பிக் போ திடீர்னு அவரோட கிளவுஸ கழட்டி வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுதான் பண்றாருன்னு நினைக்கிறேன். நம்மள அவமானப்படுத்தினதுக்கு இந்த பிக் போ கண்டிப்பா அனுபவிப்பான். அவங்க எல்லா லைனையும் தாண்டி வராங்க. கிரிம் எஃப்சிக்கும் அவங்க வெற்றிக்கும் நடுவுல நிக்கிறது நம்ம பிக் போ மட்டும்தான். அவரால சாதிக்க முடியுமா? அது ஒரு சூப்பர் சேவ். சூப்பர் சேவ்! கொடு, மரியாதையா கொடு, அது என்னோடது. ரெண்டு ஃபேன்ஸ் பிக் போவோட க்ளவுஸுக்காக சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஹேய், அங்க நின்னுட்டு இருக்கிறது அந்த ஸ்பைக் ஜாசன் தானே? மாட்டிக்கிட்டான். அவனா இது? பிக் போ சொன்னது எல்லாமே உண்மைதான். எல்லா ஏஜென்ட்ஸும் சீக்கிரம் போங்க. ஸ்பைக் டாஸனை பிடிங்க. தேங்க்ஸ் गाइस. அப்படின்னா இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய சாக்கர் ரகசியம் முடிவுக்கு வந்து நாம ஜெயிச்சிட்டோம். ஆனா வயித்துல புளிய கரைச்சிடுச்சு. பிக் போ எல்லாத்தையும் ஒழுங்கா பிடிச்சிட்டான். அது உண்மைதான். எல்லா ஆங்கிளையும் நீ கவர் பண்ணுவேன்னு சொன்னப்போ நாங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கல. இது வழியா எப்படி தப்பிச்சு போனா? இது ஸ்ட்ரூடல் கிரேஸ். ஐயே, ஹேய், அந்த கிரிம்ஸோட இடத்துலயும் அவங்களுக்கு இதே தானே கிடைச்சது. அந்த புக்கு மேலே இதே தான் இருந்துச்சு. ரொம்ப சரியா சொன்ன. நீ இதுக்கு தகுதியானவன்.
நம்ம சட்டத்திட்டங்கள் தெரியும்ல, சூப்பர் லீக் ஏஜென்ட் எப்பவும் சிரிக்க கூடாது. ஆனா இந்த ஒரு தடவை நாங்க உனக்கு பெர்மிஷன் தரோம். ஏஜென்ட் 327. என்ன ஸ்டைல் இது? குப்பையில படுத்து பொருளக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி சரி, டைம் ஆச்சு, சீக்கிரமா வா, நாம வீட்டுக்கு போலாம்.